இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் மூவி பார்த்துருக்கீங்க, படம் எப்படி இருக்குது சிஸ்டர்? அந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. அந்த சிஸ்டரோட வாழ்க்கை வந்து கடவுள் எப்படி மன்னிச்சாரோ, அவங்க குடும்பமும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து அவங்க பொண்ணு கொன்னவங்களையே ஏற்றுக்கிட்டு அவங்களோட பையனாக அவங்கள வந்து எல்லாரும் அவங்க அன்பு செஞ்சு கடவுள் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி அந்த குடும்பத்துலேயும் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பேர் வந்து கெடுதல் செஞ்சுருக்காங்க. இவங்க வீட்டில் எப்படி அவங்களெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நானும் என்னோடய வாழ்க்கையில் மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு லெசனாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்கள மன்னிக்கிறதுன்றது தப்பு, சின்ன சின்ன தப்பு செய்கிறத மன்னிப்போம். பட் பெரிய தப்பே வந்து ஏற்றுக்கிறதுன்றது மன்னிச்சு ஏற்றுக்கிறதுன்றது பெரிய விஷயம், பெரிய லெசனாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு சீன் வந்து எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த இதில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு பாட்டு வருது, சூரியன் தன்னை இழந்தாலும் அது வந்து அழியறதில்லை அப்படின்னு சொல்கிறது. அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. எதை கொண்டுட்டு வந்தேன் நான் இழக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த 2 லைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த படத்துலேருந்து அந்த மன்னிப்புங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படம் வந்து நவம்பர் 21 எல்லா திரையரங்குகள்லையும் வரப்போது. நாங்கள் வந்து பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்களையும் பயனடையணும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் அந்த படத்துக்கு போங்கன்னு மாதா டிவி மூலயமா உங்களை அழைக்கிறோம்.